TCS Ion NQT Test. ஸோ மார்ச் மந்த்துக்கான பேட்ச்க்கான எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ண போகிறாங்க. ஸோ நீங்கள் மார்ச் 19க்கு முன்னாடி வந்து அப்ளை பண்ணணும். மார்ச் 31 வந்து உங்களுக்கு எக்ஸாம் டேட்டாக இருக்க போகுது. இது வந்து உங்களுக்கு வந்து இதுக்கான எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா என்ன, டெஸ்ட் பேட்டர்ன்ஸ் எப்படியெல்லாம் இருக்கும், இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண, எவ்வளோ ரவுண்ட்ஸ் இருக்கும், ஒரு ரவுண்ட்ஸில் எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்பாங்க, இது எல்லாமே கம்ப்ளீட்டாக இந்த வீடியோவில் டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். ஸோ TCS Ion NQT நேஷனல் குவாலிஃபயர் டெஸ்ட், ஆல்ரெடி நம்ம TCS NQT டெஸ்ட் அப்படின்னா என்னென்னு எல்லாருக்குமே தெரிஞ்சுக்கும். ஸோ தெரியாதவங்களுக்கு குவிக்காக ஒரு 1 மினிட்ல சொல்கிறேன். ஸோ TCS NQT டெஸ்ட் அப்படிங்கிறது TCS கம்பெனியில் நீங்கள் வந்து ஒரு இன்டர்வியூ, ஒரு டெஸ்ட் மாதிரி கண்டக்ட் பண்ணுவாங்க. அந்த டெஸ்ட் நீங்கள் அட்டன் பண்ணுவீங்க. ஸோ அந்த டெஸ்ட் நீங்கள் அட்டன் பண்ணி அதில் உங்களுக்கு கிடைக்கிற ஸ்கோர் மூலமாக நம்மளோட இந்தியாவில் இருக்க கம்பெனிஸில் எந்த MNCயில் வேணாலும் நீங்கள் இன்டர்வியூக்கு போய் அப்ளை பண்ணலாம். ஸோ அவங்க பார்ட்னராக இருக்க கம்பெனிஸ், தென் அதே மாதிரி எந்த கம்பெனிஸில் வேணாலும் நீங்கள் இந்த TCS NQT டெஸ்ட்டோட அயான் ஆர் ஏதாவது ஒரு NQT டெஸ்ட்டோட ஸ்கோர் கார்டு உங்ககிட்ட இருந்ததுனால் அதை வச்சு நீங்கள் டேரெக்டாக போய் நீங்கள் வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணலாம். ஸோ எந்த விதமான ஸ்டார்டிங் ப்ராசஸ் இல்லாமல் டேரெக்டாக உங்களால் இன்டர்வியூ அட்டன் பண்ண முடியும் இந்த ஸ்கோர் கார்டு உங்ககிட்ட இருந்ததுனால். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா என்ன, யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், தென் அந்த ஸ்கோர் கார்டு எப்படி இருக்குங்கிறதையும் நீங்கள் வியூ பண்ணி பார்த்துக்கலாம். ஒன்றா நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு TCS NQT டெஸ்ட் அப்படிங்கிறது ஒரு TCS நடத்துகிற ஒரு டெஸ்ட். இப்போ TCS நடத்துகிற ஒரு டெஸ்ட்டில் நீங்கள் அட்டன் பண்ணிங்கன்னா, ஒரு சில டெஸ்ட்டில் நீங்கள் TCS கம்பெனியில் அவங்களே அந்த டெஸ்ட்டில் வந்து ஒரு 3 கேட்டகரிஸ் வச்சுருப்பாங்க. நிஞ்சா, டிஜிட்டல், ப்ரைம்னு. ஸோ அந்த நிஞ்சா, டிஜிட்டல், ப்ரைமுக்கு ஒரு ஸ்கோர் வச்சுருப்பாங்க. அந்த ஒரு 3 இது கேட்டகரிக்கு தகுந்த ஏதாவது ஒரு ஸ்கோரில் நீங்கள் வந்தீங்கன்னா அவங்களே வந்து உங்களை ஹையர் பண்ணிக்குவாங்க. அது வந்து TCS NQT டெஸ்ட். ஸோ இப்போ இந்த அயான் டெஸ்ட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா TCSலேயும் TCS இல்லாமல் அதோட பார்ட்னர் வச்சுருக்க கம்பெனிஸ்லையும் உங்களை வந்து எடுத்துக்குவாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் TVS மோட்டார், ஜியோ, ஏஷியன் பெயிண்ட்ஸ், இந்த மாதிரி நிறையா இருக்குது. ஸோ நிறைய இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது. 20+ IT ரோல்ஸ் இருக்குது. தென் 150+ நான் IT ரோல்ஸுமே இருக்குது. எனக்கு வந்துட்டு ஐடியில் கோடிங் வராது, எனக்கு நான் ஐடிலையாவது நான் உள்ளே போய் ஐடியில் ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா அதுக்கு 150+ நான் IT ரோல்ஸும் வச்சுருக்காங்க. தென் உங்களுக்கு 19 lakh LPA வரைக்கும் ஹையஸ்ட் சேலரி பேக்கேஜ் வரைக்கும் ஆஃபர் பண்ணுவாங்க இந்த ஸ்கோர் கார்டு உங்ககிட்ட இருந்ததுனால். ஸோ ஃபஸ்ட்டு இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணணுன்னா அதுக்கான ப்ராசஸ் எப்படி இருக்குன்னா, நீங்கள் வந்து TCSல ஆல்ரெடி நிறைய இன்டர்வியூ அட்டன் பண்ணவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்துட்டு TCS Ion இது பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுக்கணும்னா நீங்கள் இதில் வந்து போய் ஏதாவது ஒரு எந்த டெஸ்ட் நீங்கள் ஃபஸ்ட்டு அட்டன் பண்ண போகிறீங்கன்னு நீங்கள் சூஸ் பண்ணிக்கணும். இப்போ TCS Ion காக்னிட்டிவ் எடுக்கணும் அப்படின்னா இது வந்து உங்களுக்கு என்ட்ரி லெவல் ஜாப்ஸ் ஃபார் IT அண்ட் நான் IT ரோல்ஸ்க்கு வந்து உங்களுக்கு இந்த Ion NQT காக்னிட்டிவ் அட்டன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். இது வந்து பெய்டு தான். அதுவே காக்னிட்டிவ் வித் ப்ரெப் பேக் அப்படி எடுத்திங்கன்னா இதுவும் நான் IT அண்ட் IT இதுவும் என்ட்ரி லெவல் ஜாப்ஸே தான். பட் பெனிஃபிட்ஸ் எந்த மாதிரி உங்களுக்கு இருக்குன்னு இங்கேயே காட்டுவாங்க. 30 hours ஆஃப் ஃப்ரீ ஆன்லைனிங் கோர்ஸு, தென் இது 60 hours ஆஃப் ஆன்லைனிங் கோர்ஸு. ஸோ இந்த எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்ஸ் எப்படி எல்லாம் இருக்குங்கிறது இங்கே காட்டுவாங்க. தென் இந்த IT எக்ஸாம் Ion NQT IT எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு லேக் per annumக்கு 3 lakh to 8 lakh வரைக்கும் இருக்க ரோல்ஸ் மாதிரி ஹை பேயிங் IT ஜாப்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதுக்கான எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்ஸும் கொடுத்துருப்பாங்க. அதே டைம் இன்னொரு ஐடியில் வந்து சேம் 3 lakhs to 8 lakh per annum தான். தென் இதுக்கும் அமௌண்ட் வந்து சேம் தான். நெக்ஸ்ட் அதே மாதிரி IT வித் ப்ரெப் பேக்னு ஒன்று இருக்கும். அதுக்கும் சேம் LPA தான் கொடுத்துருப்பாங்க. பட் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கோர்சஸ்க்கான ஹவர்ஸ் வந்து இங்கே அதிகமாகும். இங்கே வந்து BFSI. ஸோ இந்த BFSI பார்த்தீங்கன்னா ஹை பேயிங் பேங்கிங் அண்ட் ஃபினான்ஷியல் ரோல்ஸ்க்கு நீங்கள் வந்து IT இல்லை நான் பேங்கிங் அண்ட் ஃபினான்ஷியல் போகணுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த எக்ஸாம் அட்டன் பண்ணலாம். BFSI அப்படிங்கிற எக்ஸாம். ஸோ பேங்கிங் அண்ட் ஃபினான்ஷியல் ரோல்ஸ்க்கானது. இது நீங்கள் அட்டன் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு 2.5 lakh LPAலேருந்து 11 lakh LPA வரைக்கும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இதுக்கான எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்ஸும் நீங்கள் இங்கே பார்த்துக்கலாம். ஸோ இதில் எந்த டெஸ்ட்டுக்கு நீங்கள் உங்களோட கேட்டகரிக்கு அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அது வந்து நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அவங்களோட அச்சீவர்ஸ் எல்லாம் இங்கே இருப்பாங்க. எந்தெந்த கிராஜுவேட்ஸ் எந்தெந்த கம்பெனியில் எந்தெந்த ரோல்ஸில் எவ்வளோ சேலரி பேக்கேஜில் வந்து ப்ளேஸ் ஆகிருக்காங்க அப்படிங்கிறதையும் நீங்கள் இங்கே பார்த்துக்கலாம். ஸோ எந்த கம்பெனிலலாம் இந்த NQT டெஸ்ட்டில் கிடைக்கிறவங்க உங்களோட ஸ்கோர் கார்டு வச்சு நீங்கள் அப்ளை பண்ணலான்னா TCS, தென் டாட்டா, இந்த மாதிரி இருக்க அவங்களோட பார்ட்னர் கம்பெனிஸ் எல்லாத்துலேயுமே நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ மேக்ஸிமம் வந்து இதுதான் வந்து உங்களுக்கு TCS Ion இந்த பேஜில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ இது இல்லாமல் இதுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
ஸோ 2020லேருந்து 26, ஸோ நெக்ஸ்ட் இயர் பாஸ்ட் அவுட் ஆகிற பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸுமே வந்து எலிஜிபிள் தான் இதுக்கு அப்ளை பண்ணலாம். ஸோ உங்களுக்கு நீங்கள் ஒரு ஃப்ரெஷராக இருந்தாலும் சரி, இல்லை உங்களுக்கு 2 இயர்ஸ் ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் சரி, நீங்கள் எல்லாருமே எலிஜிபிள் தான் அப்ளை பண்ணலாம். ஸோ பேசிக்காக இந்த TCS NQT டெஸ்ட் அப்படிங்கிறது 2 to 3 வீக்ஸ்க்கு ஒரு டைம் வந்து எக்ஸாம் TCSலேருந்து நடத்திட்டே தான் இருப்பாங்க. இந்த நடத்தி உங்களுக்கு ஒரு ஸ்கோர் கார்டு ப்ரொவைட் பண்ணுவாங்க. நீங்கள் சாம்பிள் ஸ்கோர் கார்டு கூட நீங்கள் வியூ பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ உங்களோட சாம்பிள் ஸ்கோர் கார்டு இந்த மாதிரி தான் இருக்கும். உங்களோட நேம் அண்ட் சர்நேம் இங்கே இருக்கும். நீங்கள் நியூமரிக்கல் எபிலிட்டி, வெர்பல், ரீசனிங்கில் எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்க, 600 அவுட் ஆஃப். ஸோ டோட்டல் மார்க்ஸ் வந்து 1800. அதுக்கு நீங்கள் டோட்டல் மார்க்ஸ் எவ்வளோ எடுத்திருக்கீங்க, உங்களோட பர்சன்டேஜ் என்ன அப்படிங்கிறது இங்கே வந்து TCS கம்பெனியோட லோகோ போட்டு உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. இதுதான் ஒரு சாம்பிள் ஸ்கோர் கார்டு. ஸோ இப்போ நம்ம இதோட இன்டர்வியூ பேட்டர்ன், எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்பாங்க, நீங்கள் எதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு போகணும் இந்த NQT எக்ஸாம் அட்டன் பண்ணுறக்கு அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த TCS NQT டெஸ்ட்டோட பேட்டர்ன், டெஸ்ட் பேட்டர்ன் எந்த மாதிரி இருக்கும், எந்த மாதிரி ரவுண்ட்ஸ் எல்லாம் இருக்கும், எவ்வளோ ரவுண்ட்ஸ் இருக்கும், அந்த ரவுண்ட்ஸில் எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்பாங்க அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த TCS NQT டெஸ்ட் அப்படிங்கிறது வந்து ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் தான். இந்த TCS டாடா கன்சல்டன்சி சர்வீசஸ் இந்த கம்பெனி கண்டக்ட் பண்ணுறது தான். ஸோ ஃப்ரெஷர்ஸ், டேலண்ட்ஸ் இருக்கவங்களுக்கு ஐடியில் வந்து சீக்கிரமாக ஜாப் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க கண்டக்ட் பண்ணாங்க. ஐடிக்குள்ளே நீங்கள் வர்றதுக்கு இது ஒரு கேட்வேயாக இருக்கும். தென் TCSனு இல்லாமல் டாப் கம்பெனிஸில் நீங்கள் வரதுக்கு இது ஒரு கேட்வேயாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதோட சிலபஸ். ஸோ உங்களுக்கு வந்து இந்த டாபிக்ஸ்லேருந்து தான் கொஸ்டின்ஸ் எல்லாமே வரும். காக்னிட்டிவ் ஆப்டிடியூட், குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட், லாஜிக்கல் ரீசனிங், வெர்பல் எபிலிட்டி, ப்ரோக்ராமிங் லாஜிக், தென் கோடிங். கோடிங்குங்கிறது ஆப்ஷனல் அப்படிங்கிறது வந்து எப்படின்னா, ஐடி ரோலுக்கு நீங்கள் போகிறீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கோடிங் கொஸ்டின் இருக்கும். இதுவே நீங்கள் நான் ஐடி ரோலுக்கு வந்து அப்ளை பண்ணுறேன், இப்போ நான் ஒரு பேங்கிங் ஃபினான்ஸ்க்கு அப்ளை பண்ணுறேன், வேறு ஏதாவது ஒரு நான் ஐடி ரோலுக்கு நான் அப்ளை பண்ணுறேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து கோடிங் கொஸ்டின்ஸ் இருக்காது. அதுக்கு பதிலாக வேறு ஏதாவது நீங்கள் அப்ளை பண்ணுற ரோல் ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு கேட்பாங்க. பட் கண்டிப்பாக உங்களுக்கு குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட்லேருந்து வந்துடும். தென் லாஜிக்கல் ரீசனிங், எந்த இன்டர்வியூ நம்ம அட்டன் பண்ணாலுமே லாஜிக்கல் ரீசனிங் நமக்கு இருக்கும். ஸோ தென் வெர்பல் எபிலிட்டி, உங்களோட கம்யூனிகேஷன் செக் பண்ணுறதுக்காக. தென் ப்ரோக்ராமிங் லாஜிக், ஐடி ரோல்னு போயிட்டாலே கண்டிப்பாக ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லேருந்து கேட்பாங்க. ஸோ ப்ரோக்ராமிங் லாஜிக்குமே உங்களுக்கு வரும். கோடிங் வந்து ஐடி ரோல்ஸ்க்கு இருக்கும், நான் ஐடி ரோல்ஸ்க்கு இருக்காது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பேட்டர்ன். ஸோ இப்போ நீங்கள் ஒரு ஃபஸ்ட் ரவுண்ட் நீங்கள் அட்டன் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த ரெண்டு செக்ஷனாக பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து ஃபவுண்டேஷன் செக்ஷன், இன்னொன்று வந்து அட்வான்ஸ்டு செக்ஷன். இந்த அட்வான்ஸ்டு செக்ஷன் வந்து ஆப்ஷனல் தான். நான் சொன்ன மாதிரி TCSல வந்து 3 கேட்டகரி இருக்குது. நிஞ்சா, ப்ரைம், டிஜிட்டல். அது ஆல்ரெடி நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்துப்போம். அப்படி நீங்கள் பார்க்கலைனாலும் அந்த வீடியோ நம்ம சேனலில் தான் இருக்கும், போய் பாருங்கள். நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மேலே கார்டில் கொடுக்குறேன்னால சொல்லலை. உங்களுக்கு வேணும்னா நம்மளோட சேனல்லையே அந்த வீடியோ இருக்குது, யூ கேன் see that. இப்போ வந்து இங்கே செக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபவுண்டேஷன் செக்ஷன், அட்வான்ஸ்டு செக்ஷன் 2 செக்ஷன் இருக்குது. ஃபவுண்டேஷன் செக்ஷன் வந்து மேண்டிட்டரி, பேசிக்காக எல்லாருமே அதை அட்டன் பண்ணி தான் ஆகணும். பட் இங்கே அட்வான்ஸ்டு செக்ஷன் பார்த்தீங்கன்னா இது ஆப்ஷனல். இப்போ அவங்களோட அந்த கேட்டகரிஸில் இப்போ நீங்கள் அந்த ப்ரைம், டிஜிட்டல், நிஞ்சா அப்படிங்கிறதுக்கு நீங்கள் எந்த ஹை கேட்டகரியில் நீங்கள் வரீங்க அப்படின்னா அந்த கேட்டகரியில் வரவங்களுக்கு மட்டும் அந்த அட்வான்ஸ்டு செக்ஷன் கண்டக்ட் பண்ணுவாங்க. இப்போ நிஞ்சா, ப்ரைம், டிஜிட்டலுங்கிறதுல டிஜிட்டலுக்கு ஹை பேக்கேஜிங் சேலரி இருக்குது. ஃபவுண்டேஷன் செக்ஷன்லேயே நீங்கள் வந்து நல்லா மார்க் ஸ்கோர் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அட்வான்ஸ்டு செக்ஷனில் வைப்பாங்க அந்த ப்ராசஸ். அப்படி இல்லைன்னா உங்களை நிஞ்சா அந்த மாதிரி ஹையர் பண்ணுவாங்க. இப்போ டோட்டல் டியூரேஷன் பார்த்தீங்கன்னா இதுக்கு 180 மினிட்ஸு. செக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த 2 செக்ஷன் தான். ஸோ கொஸ்டின் டைப்ஸ் வந்து MCQs, தென் கோடிங் கொஸ்டின்ஸ் வந்து இந்த அட்வான்ஸ்டு செக்ஷனில் தான் வரும். அதனால தான் நான் கோடிங் வந்து ஆப்ஷனல்னு சொல்லியிருந்தேன். உங்களோட ஃபஸ்ட்டு நீங்கள் நடக்கிற ரவுண்டில் உங்களோட ஸ்கோர் அதிகமாக இருந்தால் தான் உங்களுக்கு அட்வான்ஸ்டு செக்ஷன் வைப்பாங்க, இல்லைன்னா அது வைக்க மாட்டாங்க. ஃபவுண்டேஷன் செக்ஷனுக்கு தகுந்த மார்க்கையே வச்சு உங்களை அதுக்கு இருக்க ஒரு ரோலில் உங்களை போடுவாங்க. இப்போ அட்வான்ஸ்டு செக்ஷன் ப்ராசஸ் இன்டர்வியூ நீங்கள் அட்டன் பண்ணுறீங்க, அந்த டெஸ்ட்டு நீங்கள் அட்டன் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதில் உங்களுக்கு கோடிங் இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா. ஸோ உங்களோட எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா வந்து இதுக்கு எப்படி இருக்கணும்னா, நீங்கள் கிராஜுவேட்ஸ் ஆர் போஸ்ட் கிராஜுவேட்ஸ், UG PG படித்த 2 பேருமே அப்ளை பண்ணலாம். ஸோ இயர் ஆஃப் பாசிங் வந்து அவங்க 2022, 23, 24. தென் இப்போ வந்து அவங்க கரண்ட்டாக சொல்லியிருக்கிறதுல பார்த்தீங்கன்னா 26 வரைக்குமே இருக்கவங்க எல்லாருமே வந்து எலிஜிபிள் தான் அப்ளை பண்ணலாம். ஸோ மெயினாக வந்து உங்களுக்கு பேக்லாக்ஸ் இருக்கக்கூடாது, அதாவது அரியர்ஸ் இருக்கக்கூடாது. இந்த கரெக்டாக நீங்கள் இந்த டெஸ்ட் அட்டன் பண்ணும்போது உங்களுக்கு அரியர்ஸே இருக்கக்கூடாது. தென் எஜுகேஷன் கேப் இருக்கக்கூடாது. அப்படி ஒரு வேலை இருக்குது அப்படின்னா அது வேலிட் ரீசன்ஸோடு இருக்கணும். அது ஒரு 1 இயர்க்குள்ளே தான் இருக்கணும். அவங்களே கொடுத்துருப்பாங்க அதில் எவ்வளோ இயர்ஸ்க்குள்ளே எஜுகேஷனல் கேப் இருக்கணும் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டேட் டு அப்ளை. நீங்கள் வந்து டெஸ்ட் டேட் வந்து உங்களுக்கு March 31, லாஸ்ட் டேட் ஃபார் அப்ளைங் வந்து March 19. ஸோ ரிசல்ட் வந்து மேக்ஸிமம் உங்களுக்கு ஏப்ரல்குள்ளேயே 1 மந்த்லேயே கொடுத்துருவாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதுக்கான
ப்ரிப்பரேஷன்ஸ். ஸோ எப்படி இதுக்கு ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் வந்து சிலபஸை தென் டெஸ்ட் பேட்டர்ன் எந்த மாதிரி சிலபஸில் இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட், வெர்பல் எபிலிட்டி இதில் ஆல்ரெடி நீங்கள் ஆப்டிடியூடுக்கெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கீங்க, நிறைய இன்டர்வியூ அட்டன் பண்ணினா உங்களுக்கு அதில் எந்தெந்த டாபிக்ஸ் 15 டாபிக்ஸ் இருக்கும் ஆப்டிடியூட்டில், அது எல்லாமே உங்களுக்கு எப்படி சால்வ் பண்ணும், இந்த டைம் அது எல்லாமே உங்களுக்கு தெரியும், அந்த ஏஜ் கால்குலேட் பண்ணுறது அதெல்லாம். ஸோ குவான்டிடேட்டிவ் அண்ட் லாஜிக்கல் ரீசனிங்கை நீங்கள் கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணணும். தென் அட்வான்ஸ்டு செக்ஷனுக்கு இப்போ உங்களுக்கு ஆல்ரெடி நீங்கள் ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் உங்களுக்கு தெரியும், நீங்கள் ஐடி ரோலுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா அட்வான்ஸ்டு செக்ஷன் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும். ஸோ அப்போ அது உங்களோட கோடிங் தான், மேக்ஸிமம் கோடிங் கொஷின் தான் ஒரு 2 கொஷின் கொடுப்பாங்க. ஸோ அதை உங்களுக்கு சால்வ் பண்ண தெரிஞ்சிருக்கணும். ஸோ அப்போ நீங்கள் வந்து கோடிங் ஸ்கில்ஸை வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கணும். தென் நீங்கள் நிறைய மாக் டெஸ்ட் வந்து நீங்கள் ரெகுலராக எடுத்துக்கிட்டே இருக்கணும். நிறைய ஃபார் எக்ஸாம்பிள் நிறையா சைட்ஸ் இருக்குது, Geeks for Geeks இருக்குது, W3 ஸ்கூல்ஸ் இருக்குது, கோடிங்லாம் அதில் நீங்கள் ஈஸியாகவே ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். தென் எக்ஸாம் எடுக்கும்போது ஒரு கொஷினுக்கே ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணாமல் தெரியாத கொஷினை விட்டுட்டு தெரிஞ்ச கொஷினுக்கெல்லாம் ஆன்சர் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக அந்த தெரியாத கொஷினுக்கு என்ன ஆன்சர் வரும்னு யோசிச்சு ஆன்சர் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். தெரியாத கொஷினையே வச்சுட்டு ½ அன் ஹவர் அப்படி வேஸ்ட் பண்ணிங்கன்னா மற்ற தெரிஞ்ச கொஷின் எல்லாமே உங்களால் அட்டன் பண்ண முடியாமல் போயிடும். ஸோ டைம் மேனேஜ்மெண்ட் வந்து ரொம்பவே முக்கியம் இந்த எக்ஸாம் அட்டன் பண்ணும்போது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து ப்ரிப்பரேஷன் மாதிரி. தென் அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ். ஸோ இந்த மாதிரியெல்லாம் குவான்டிடேட்டிவில் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணலான்னா நம்பர் சிஸ்டம், அல்ஜீப்ரா, தென் ஜாமெண்ட்ரி. இது வந்து பேசிக்காக மேத். நீங்கள் ஆல்ரெடி இப்போது மேக்ஸ் வந்து காலேஜில் படிக்கிறீங்க அப்படின்னா இது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அப்படி இல்லை நான் வந்து ஆர்ட்ஸ் ஸ்டூடெண்ட் அப்படின்னா இது பேசிக்காக தான் இருக்கும், இந்த நம்பர் சிஸ்டம், அல்ஜீப்ரா, ஜாமெண்ட்ரி எல்லாம். அதில் நீங்கள் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் நீங்கள் அதை பார்க்க வேண்டியது இருக்குது. தென் லாஜிக்கல் ரீசனிங் பார்த்தீங்கன்னா பசில்ஸு, சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ், பிளட் ரிலேஷன்ஸ். மெயினாக அந்த பிளட் ரிலேஷன்ஸில் தான் எல்லாருமே வந்து கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கரெக்டாக பார்த்துக்கோங்க. தென் வெர்பல் எபிலிட்டிங்கும் போது கிராமர், தென் ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன். கிராமட்டிக்கல் மிஸ்டேக்ஸ் வந்து எல்லாருமே பேசும்போது பண்ணுவோம், நானே நிறைய பண்ணுவேன். ஸோ பேச தான் நமக்கு அந்த கிராமட்டிக்கல் மிஸ்டேக்ஸ் வந்து அவாய்ட் ஆகும். ஸோ அப்போ நீங்கள் வந்து இந்த இந்த டெஸ்ட்டு நீங்கள் அட்டன் பண்ணும்போது அது இல்லாமல் பார்த்துக்கணும். தென் ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன். தென் ஆஃப்டர் தட் ப்ரோக்ராமிங் லாஜிக். ப்ரோக்ராமிங்கில் இந்த மாதிரி வரும்னா மேக்ஸிமம் வந்து டேட்டா ஸ்ட்ரக்சர், அல்காரிதம்ஸ் இதுலேருந்து உங்களுக்கு வரும். டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸும் கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ ஸ்டாக்கு, கியூ, இந்த மாதிரி நிறைய டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குது, ட்ரீஸு, இதெல்லாம் நீங்கள் வந்து படிச்சிருக்கணும். தென் வேறு ஏதாவது நீங்கள் ஐடியில் ஏதாவது டெவலப்பர் ரோல் போகிறீங்கன்னா பைத்தானோ, ஜாவா, எந்த லாங்குவேஜ் உங்களுக்கு தெரியுமோ அந்த லாங்குவேஜில் அந்த கோடிங் நீங்கள் சால்வ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு அந்த லாங்குவேஜ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரிசோர்ஸ் எங்கேருந்து இதெல்லாம் நம்ம படித்து தெரிஞ்சுக்கலாம்னா இப்போ TCS NQT அஃபிஷியல் வெப்சைட்லேயே உங்களோட டெஸ்ட் பேட்டர்ன் இருக்கும், நீங்கள் பார்த்துக்கலாம். தென் என்னோட இதில் வந்து நான் மேக்ஸிமம் வந்து TCSக்கான எப்படி அப்ளை பண்ணுறது இன்டர்வியூ ப்ராசஸ் போடுவேன். நிறைய பேர் வந்து நிறைய யூடியூப் சேனல், தமிழ் யூடியூப் சேனலே TCS NQT டெஸ்ட்டுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுங்கிறது போட்டிருப்பாங்க. நானும் கூடிய சீக்கிரம் அதுக்கான வீடியோ அப்லோட் பண்ண பார்க்குறேன். தென் புக்ஸ் வந்து நீங்கள் குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் புக்ஸ் RS அகர்வால் அவங்க எழுதுனது வந்து நீங்கள் குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூடுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறக்காக நீங்கள் பார்த்துக்கலாம். தென் ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் புக்கெல்லாம் நான் படிக்க மாட்டேன், ஆன்லைன்லேயே ஏதாவது இருந்தால் சொல்லுங்கன்னா ஹேக்கர் ரேங்க், Geeks for Geeks. மேக்ஸிமம் இந்த 2 சைட்டுமே எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், காலேஜ் படிக்கிறவங்க, ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ ஹேக்கர் ரேங்க்கும் சரி, Geeks for Geeksம் சரி, கோடிங் ஃப்ரெஷராக பிகினராக இருந்து லேர்ன் பண்ணுறவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு சைட்டுன்னு தான் சொல்லணும். ஸோ எஸ், தட்ஸ் ஆல். TCSல உங்களோட லைஃப்பை, உங்களோட கெரியர் கிக் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு என்னோட ஒரு ஆல் த பெஸ்ட். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் வேணும், இந்த ஜாப் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணுன்னா டெக் வர்ஸ் ஆஃப் இஷ்யூவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.